ட்ரைப்ஸ் நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய நிகழ்ச்சியில் நம்மோடு பேச இடதுசாரி செயல்பாட்டாளர் தோழர் நாதன் அவர்கள் இணைந்துள்ளார். வாருங்கள் அவரோடு பேசுவோம். தோழர் வணக்கம். வணக்கம். புதிய அரசு ஆட்சி அமைச்சதிலிருந்து பல விஷயங்கள், அதாவது ஒரு புரட்சிகரமான நடவடிக்கையாகவும், ஒரு எளிமையான ஒரு நபர் முதலமைச்சர் ஆகிட்டாரு. மக்கள் நலன் அக்கறை கொண்ட ஆட்கள் இன்னைக்கு பதவியில் எம்எல்ஏவும் ரொம்ப எளிமையானவர்களாக இருக்கிறாங்க, ரொம்ப அக்கறை உள்ளவர்களாக இருக்கிறாங்க, ரொம்ப சிம்பிளிசிட்டியாக நடந்துக்கிறாங்க அப்படின்ற மாதிரியான பிரச்சாரங்கள்லாம் பயங்கரமாக போயிட்டு இருக்குது. புதிய புதிய திட்டங்கள், ரொம்ப சில இடத்துல கலசாராயம் ஓட்டின ஒரு அதை தடுக்காத ஒரு சப் இன்ஸ்பெக்டரை உடனே நீக்கம் செஞ்சுருக்கிறாங்க. இப்படி அதிரடியான அரசாக இது செயல்பட்டு இருக்கிற மாதிரியான விஷயங்கள்லாம் வந்துட்டு இருக்குது. அதில் நிறைய பொய், ஃபேப்ரிகேட்டட் ஏஐல உருவாக்கப்பட்டது, இப்படிப்பட்ட விஷயங்களும் வந்துட்டு இருக்குது. இன்னொரு பக்கம் கொலை, கொள்ளை, கற்பழிப்பு, கள்ளசாராயம் ஓட்டுறது, இப்படி பல விஷயங்கள் அதிகமாக வந்துட்டு இருக்குது. இந்த அரசை விமர்சிக்க நோக்கில் அதெல்லாம் ஹைலைட் செய்யப்படுதா, இல்லை அது உண்மையிலேயே அதிகமாக இருக்குதா அப்படின்ற விஷயங்கள் எங்கேயும் வாதிக்கப்படலை. இன்னும் இந்தமாரி விஷயங்கள்லாம் உங்ககிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கலாம் தான் இந்த பேட்டி. நீங்கள் 10 ஆண்டுகளுக்கு மேலே, கிட்டத்தட்ட 20 ஆண்டுகளுக்கு கூட சட்டம் ஒழுங்கு பிரச்சனையாக இருக்கட்டும், இல்லை அரசோட கொள்கை ரீதியான பிரச்சனைகளாக இருக்கட்டும், இது எல்லா குறித்தும் இடதுசாரி இயக்கத்தில் செயல்பட்டவனால எழுதியிருக்கிறீங்க, மாத எழுதுங்களில், வெப்சைட்டில் எழுதியிருக்கிறீங்க, இதை பற்றி பேசியிருக்கிறீங்க. நீங்கள் இந்த நிகழ்வுகள்லாம் எப்படி பார்க்குறீங்க? விஜய் ஆட்சிக்கு வந்த பிறகு இந்த சட்டம் ஒழுங்கு, சமூகத்தில் இருக்கக்கூடிய வன்முறைகள், இது சமூகத்தில் இருக்கக்கூடிய வன்முறைகள் பொதுவாக அது சமூகம் சார்ந்த ஒரு பிரச்சனை. அரசுக்கு அதில் கடமை இருக்குது, பொறுப்பு இருக்குது என்றாலும் கூட அது சமூகவியல் பார்த்து அதை நம்ம பார்க்கணும். சமூகமே வன்முறையாக மாறிக்கொண்டிருக்கிறது. இது எளிதில் உணர்ச்சி வசப்படுறது, குறிப்பாக சொத்து பிரச்சனைகள், மன உறவு பிரச்சனைகள், இதிலெல்லாம் வயலன்ஸ் எப்போதும் நடக்கும். இதில் தாவேகாவுடைய பிரச்சனை என்ன அப்படின்னு சொன்னால், அவர்கள் தங்களை ஒரு தூய சக்தியாக காமித்து கொள்வதற்கு முயற்சி பண்ணுறாங்க. நீங்கள் சொல்லும்போதே சொன்னாங்க, எளிமையானவர்கள்னு சொன்னீங்க. தாவேகா எம்எல்ஏக்கள் 77 பேர் கோடீஸ்வரர்கள். 77 பேர்? ஆமாம். 41 பேர் குற்றப்பின்னணி கடுமையான குற்றப்பின்னணி உடையவர்கள். இதெல்லாம் பத்திரிகைகளில் ஆதாரங்களோட செய்தி வந்திருக்கு. இப்போ ராயபுரம் எம்எல்ஏ ஆட்டோ ஓட்டுநர் அப்படின்னு சொன்னாங்க. ஆனால் அவர் 20 லட்ச ரூபா கார் வச்சுருக்கிறாரு. பிறந்த நாளுக்கு வாழால் கேக் வெட்டுறாரு. சொத்து மட்டுமே பணமாக 20 லட்சம் 30 லட்சமாக வச்சுருக்காரு. அப்படி வச்சுருக்கிறதா இதெல்லாம் வருகிறது. தங்களது கல்வி பின்புலத்தை எல்லாரும் பொய் சொல்லியிருக்காங்கன்ற செய்திகளை பார்த்துருக்குறோம். ஒவ்வொரு நாளும் அவர்களுடைய பற்றிய உண்மை என்பது சமூக ஊடகங்களில் வெளிவந்துகிட்டு இருக்குது. அப்போ எதுக்காக தங்களை இப்படி போர்ட்ரேட் பண்ணுறாங்க? இதில் முதல் பொய் செய்தி என்னென்னா, 24 பொது தொகுதியில் தலித் வேட்பாளர்களை நிறுத்தி தாவேகா வெற்றி பெற வைத்தது. இதை பார்த்து இயக்குனர் ரஞ்சித்தே உணர்ச்சி வசப்பட்டு அவங்களுக்கு வாழ்த்து தெரிவிக்கிறார். திராவிட இயக்கங்கள்லாம் செய்யாத ஒரு சாதனையை செய்து விட்டார் அப்படின்ற முறையில். ஆனால் அது 1-2 நாள்லேயே உண்மை வெளிவந்துருச்சு. சங்கராபுரம் ஒரு பொது தொகுதியில் மட்டும்தான் தாவேகா ஒரு தலித் வேட்பாளர் நிறுத்தினாங்க. அதுவும் அவர் தோற்று விட்டார். அப்போ இந்த பொய்கள் எவ்வளோ வேகமாக சமூகத்தில் பரவுது. முக்கியமாக முற்போக்காளர்கள் அவர்கள் இந்த பொய் செய்திகளில் விழுந்துடுறாங்க. விழுந்துட்டு அவங்க தாவேகாவுக்கு முட்டு கொடுக்குறாங்க. அதை வைத்துக்கொண்டு திமுகவை விமர்சிக்கிறாங்க. இது தினசரி வந்துட்டுருக்கு. சன் நியூஸில் ஒரு டிபேட்டுக்கு நான் போயிருந்த போது தாவேகா ஆதரவாளர் சாகுல் கமீது விஜய் தனது லஞ்ச் பாக்ஸ் எடுத்துகிட்டு டேபிள்லேயே உட்காந்து சாப்பிட்றத சொல்கிறாரு. செக்ரட்டரியிலே சாப்பிட்டாரு. எவ்வளோ எளிமையாக சாப்பிட்டுட்டு இருக்கிறா அப்படின்னு சொல்கிறாரு. நெறியாளர் கார்த்திகேயன் அதெல்லாம் ஏஐ வீடியோங்க, இது கூட தெரியாதா அவங்களுக்கு அப்படின்ற மாதிரி சொல்கிறாரு. இப்போ டிபேட்டுக்கு வர்றவங்களே இதை பேசுகிறாங்க அப்படின்னு சொன்னால் சாதாரண தொண்டர்கள், ரசிகர்களுடைய மனநிலை என்ன? அதனால் அவங்க விஜயை பற்றியும் அவருடைய வீரதீர பிரதாபங்கள் பற்றியும் பயங்கரமாக சோஷியல் மீடியாவில் பிரச்சாரம் பண்ணிகிட்டே இருக்கிறாங்க. ஆனால் யதார்த்தத்தில் என்ன இருக்குது? இங்கே ஒரு கவர்னன்ஸ் என்பது பலவீனமாக இருக்குது அப்படின்னு சொல்லலாம். அந்த பலவீனத்தை பயன்படுத்தி கொண்டு ரவுடிகள் தங்கள் பழிவாங்குதல்களை செய்கிறாங்க. இப்போ காஞ்சிபுரத்தில் 2 கானா பாடகர்கள்னு காலேஜ் ஸ்டூடெண்ட் 2 பேர் கொலை செய்யப்பட்டிருக்காங்க கொடூரமாக. அதுவும் ஒரு நிகழ்ச்சிக்கு போய் கானா பாட்டு பாடிட்டு வந்தவங்களை ஒரு 6 பேர் கொண்ட கும்பல் வெட்டி கொண்டிருக்கிறாங்க. அது ஒரு குற்றப்பின்னணி உடைய சம்பவமாக அதன் பிறகு ஃபாலோஅப் நியூஸ் பார்க்கும்போது தெரிய வருகிறது. அப்போ இவர்களுக்கெல்லாம் அந்த தைரியம் எங்கேருந்து வருது? ரவுடிகளுக்கு இந்த தைரியம் எப்படி வருது அப்படின்னு சொன்னால், இது ஒரு வீக்கான கவர்மெண்ட்டு,
நீங்களே இப்போ போன ஆட்சியிலையும் ரவுடிகள் கொலை செய்யறது இதெல்லாம் நடந்து தான் இருக்கும். அது இது முதல் முறை கிடையாதுல்ல. இல்லை, நீங்கள் போன வாட்டி ஒரு சென்னையில் கமிஷனர் அருண் இருக்கிறாரு. சென்னை ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா நைட்டு போலீஸ் செக் பண்ணுறது அதெல்லாம் நம்ம பார்த்துருக்கோம். இப்போ அது மாதிரி இருக்கா? இப்போ அதெல்லாம் எடுத்துட்டாங்க. பல இடங்களில் தாவேகா நிர்வாகிகளே குற்றம் செய்திருக்கிறதா செய்தி வந்திருக்குது. அதை வைத்துக்கொண்டு தங்கள் புதிய கட்சி அப்படின்ற முறையில் அந்த அதிகாரத்தை வைத்துக்கொண்டு அவர்கள் சமூகத்தில் வெளிப்படுத்துகிறாங்க. ஏதோ ஒரு மாவட்டத்தில், திருப்பத்தூரோ நினைக்கிற ஏதோ ஒரு மாவட்டத்தில் எல்லா பார்கள்லையும் போய் வந்து கட்டிங் கேட்டிருக்கிறாங்க தாவேகா நிர்வாகிகள். இன்னைக்கு அந்த மாவட்டத்தில் இருக்க எல்லா ஒயின் ஷாப்பும் வந்து பார்களும் வந்து டெல்டாவில் அங்கே எல்லா இடத்துலையும் வந்து இந்த கடைகள் வந்து மூட 42 கடைகள் ஸ்ட்ரைக் பண்ணியிருக்காங்க. ஆமாம். இப்போ 42 அப்போ டாஸ்மாக்லேருந்து நம்ம வசூல் பண்ணலாம் அப்படின்றது இவங்களுக்கு தெரிஞ்சிருக்கு. நம்ம ஆளுங்கட்சி, நம்ம என்ன வேணால் செய்யலாம். விஜய் பதவியாக இருக்கும்போதே என்ன சொன்னார்? நம்ம வந்துட்டோம், அதனால் ஒரு ஆட்டம் ஆடலாம்னு நினச்சிங்கன்னா உங்கள் மனசுலேருந்து அழிச்சிருங்க அப்படின்னு தான் சொன்னார். தவிர உங்கள் மேலே நடவடிக்கை எடுப்பேன் அப்படி சொல்லலை. இன்றைக்கு டாஸ்மாகில் நீங்கள் பல வகைகளில் சம்பாதிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இல்லீகலாக பார் வச்சு நடத்தலாம், அதில் வந்து இந்த சைட் டிஷ் விற்கிற கடைகள் அது வச்சு விற்கலாம். இப்படி பல முறைகளில் இருக்குது. அங்கீகரிக்கப்பட்ட நேரத்தை தவிர மற்ற நேரங்களில் வந்து கூடுதலாக விற்கிறது. போன ஆட்சியில் அந்த குற்றச்சாட்டில் 10 ரூபா எக்ஸ்ட்ரா வாங்குறாங்கன்ற குற்றச்சாட்டு தான் இருந்தது. இப்போ வில்லிவாக்கம், பெரம்பூர், இங்கே சென்னையிலே பல இடங்களில் வந்து நைட்டு சரி, நைட்டு 10 மணிக்கு மேலேயும் சரி, காலைல 12 மணிக்கு முன்னாடியும் நிறைய இடத்துல மது கிடைக்குது. அந்த கடையில் மட்டும் இல்லாமல் எதனா ஒரு சந்திலையோ ஒரு மூலையான இடத்துலையோ எடுத்துகிட்டு வந்து விற்கிறது அப்படின்றதான் நடக்குதுன்ற செய்திகளும் வெளில வருது. எந்த ஆட்சி நடந்தாலும் டாஸ்மாக் கடைகள் அந்த நேரத்தை தாண்டி விற்கிது அப்படின்றது உண்மை. அது இல்லாமல் டாஸ்மாக் இல்லாத கடை பகுதிகளில் சந்து கடைன்னு சொல்கிறாங்கல்ல, அந்த சந்து கடைகளும் இப்போ விற்பனை நடத்திட்டு தான் இருக்கிறாங்க. இவங்க தாவேகா நிர்வாகிகள் ஒரு ரீல்ஸ் போடுவதற்காக 10 ரூபாய் எப்படி நீ அதிகமாக வாங்குற அப்படின்லாம் அதை போட்டுக்கிட்டு இருக்கிறாங்க. அது டாஸ்மாக் பணியாளர் சங்கமே சொல்லியிருக்காங்க. அந்த 10 ரூபாய் நாங்கள் எதுக்காக வாங்குகிறோம், என்னென்ன செலவுகள் இருக்குது, ஒரு கடையினுடைய வாடகை இவ்வளவு தான் லிமிட் இருக்குது, அதை அதிகமாக கொடுக்குறோம். அப்புறம் குடவுன் வைக்கிறது, எம்டி பாட்டில் வைக்கிறது, அட்டைப்பெட்டி வைக்கிறது, இதற்கான இடமெல்லாம் நாங்கள் தனியாக கூடுதல் வாடகை கொடுத்து வச்சுக்கிட்டு இருக்கோம். அதில் வேலை செய்கிறதுக்கு ஒரு ஆளுக்கு 1000 ரூபா சம்பளம் கொடுத்தா தான் வராங்க. இப்படி பல பிரச்சனைகளை சொல்கிறாரு. அப்போ இதுலேருந்து என்ன தெரியுது அப்படின்னு சொன்னால், அந்த செலவுகளை எல்லாம் அவர்கள் ஏற்றுக்கொள்ளணும். இப்போ நீங்கள் கிராமங்களில் அல்லது பஞ்சாயத்து ஒன்றியங்கள், ஊராட்சி ஒன்றியங்களில் பிடிஓ ஆஃபீஸ்ன்னு சொல்கிறோம் இல்லையா, பிளாக் டெவலப்மெண்ட் ஆஃபீஸர், இது வந்து கீழ்மட்டத்தில் இருக்கக்கூடிய ஒரு அரசு அலுவலகம். பஞ்சாயத்து லெவலில் எல்லா திட்டங்களையும் செய்யக்கூடிய அலுவலகம். ஒரு 20 வருஷம் முன்னாடியே என்ன ஆயிடுச்சுன்னு சொன்னால், நிரந்தர பணியாளர்களை எடுக்கிறத குறைச்சிட்டு அந்தந்த ஆஃபீஸில் இருந்து டைப்பிஸ்ட்டு, ஸ்டெனோகிராஃபர் இவங்களாம் தற்காலிகமாக எடுத்துக்கணும். அதுக்கு சம்பளம் யார் கொடுக்கணும்னா அந்த ஆஃபீஸ்லேருந்து கொடுக்கணும். ஆஃபீஸ்லேருந்து எப்படி கொடுப்பாங்க? அப்போ அங்கே ஒப்பந்ததாரர்கள் வருவாங்க இல்லையா, அவங்கள்ட்ட இருந்து இவங்க மாமூல் கமிஷன் வாங்குறது. அந்த கமிஷன் எதுக்குன்னா இவங்களுக்கு சம்பளம் கொடுக்கறது அப்படின்ற முறையில். இப்படி அரசு துறை முழுக்கவே இந்த மாதிரி மாறி இருக்குது. டாஸ்மாக் வந்து அது ஒரு சிஸ்டமேட்டிக்காக அது ஆரம்பித்ததுலேருந்தே இப்படி தான் இருக்குது. அந்த பணியாளர் சங்கத்துக்காரர் சொல்கிறாரு, நாங்கள் சம்பளம் வந்து எங்களுக்கு 12,000 15,000 தான் சம்பளம். டாஸ்மாக் ஆரம்பித்து 23 வருஷம் ஆயிடுச்சு. வருஷத்துக்கு 1000 ரூபா நீங்கள் ஊதிய உயர்வு கொடுத்துருந்தீங்கன்னா கூட இப்போ எங்களுக்கு 25,000 ரூபா வந்திருக்கணும், ஆனால் வரலையே அப்படின்னு சொல்லி நாங்கள் கடை நடத்துறதில் உள்ள சிக்கல்லேருந்து என்னெல்லாம் அவர் சொல்கிறாரு. அப்போ இதையெல்லாம் வந்து செய்தால் மட்டும்தான் டாஸ்மாகை நம்ம கட்டுப்படுத்த முடியும். இப்போ விஜய் 700க்கு மேற்பட்ட கடைகள் மூட சொல்லி ஆர்டர் போட்டிருக்கிறாரு 2 வாரத்தில் அப்படின்னா, 2 வாரத்தில் அது உண்மையிலே மூடப்பட்டிருக்குதா? மூடப்பட்ட கடைகளுக்கு பக்கத்தில் இப்போ ஒரு செய்தி படித்தேன், மூடின இடத்துல வந்து தனியார் பார் லைசன்ஸ் கொடுத்துருக்காங்க. அப்போ டாஸ்மாக் பதிலாக நீங்கள் பாரில் போய் கூடுதல் பணம் கொடுத்து நீங்கள் அங்கே குடிச்சு வரலாம். 60 ரூபா 70 ரூபா அதிகமாக இருக்குதா ரேட்டு? ஆமாம் ஆமாம், பாருன்னா உங்களுக்கு எப்படி ரேட் அதிகம் தானே. இப்படி இருக்குது. அடுத்தது 24 மணி நேரமும் மதுவிலேயே மூழ்கி கிடக்கக்கூடிய ஒரு கூட்டமும் அதிகமாக இருக்குது. அப்போ மதுவுக்கு அடிக்ட் ஆனவங்க, சாராயத்துக்கு அடிக்ட் ஆனவங்க தங்களது குடும்ப வாழ்க்கையில் வன்முறை செய்கிறது, கொலை செய்கிறது அப்படின்றதையும் பார்க்குறோம். சின்ன பசங்க வரைக்கும் அது போயிருக்கு. இப்போ கோவை பகுதியில் ஒரு 13 வயசு பையனை 13 வயசு பையனை அப்படி ப்ரூட்டலாக அவன் கூட படிக்கிற பசங்க கொண்டிருக்கிறாங்க. அவங்க வயசும் 13 15 வயசு. இப்போ சிறார் சிறுத்த பள்ளியில் அவங்கள
கைது பண்ணி உள்ளே வச்சுருக்குறாங்க. இப்போ சின்ன பசங்கள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் இதை பார்க்குறோம். அந்த பையனும் வந்து சாராயம் குடிச்சிட்டு அந்த போதையில தான் அதை பண்ணியிருக்கான். அந்த பாட்டிலை வச்சு தான் பாட்டிலை வச்சு தான் குத்தி கொண்டு நேற்று ஸ்டாலின் அவர்களும் வந்து அதை பற்றி பேசியிருக்காரு. ஆனால் முதல்வர் வந்து அவங்க ஆட்சி பொறுப்புக்கு வந்த அன்னைக்கு, பதவியேற்ற அன்னைக்கே வந்து உங்கள் வீட்டில் இருக்க அதான் அந்த குட்டீஸ், இந்த சின்ன பசங்க வந்து ரொம்ப உதவியாக இருந்திருக்கிறாங்க, அவங்க வீட்டில் இருக்கவங்களாம் ஓட்டு போட கூப்பிட்டு வந்திருக்கிறாங்க, உங்களை நான் மறந்துட மாட்டேன், உங்களுக்கான ஒரு நல்ல எதிர்காலத்தையும் அமைப்புன்றதெல்லாம் பேசியிருந்தாரு. இது ஓகே, இது நடந்துருச்சு. ஆனால் இதை பற்றி ஒரு கன்சர்னோ, இதை பற்றி ஒரு எந்த ஒரு இது இனிமேல் நடக்காமல் இவங்க கையிலலாம் சாராயம் போகாமல் இருக்க தடுக்காதுக்கான ஒரு அறிவிப்போ இல்லை ஒரு வருத்தமோ எதுவுமே இதை பற்றி அவர் தெரிவிக்கலையே. அதுதாங்க, நீங்கள் இப்போ டாஸ்மாகில் குடிச்சிட்டு வராங்க, குடிச்சிட்டு வண்டி ஓட்டக்கூடாது, கார் ஓட்டக்கூடாது குறைந்தபட்சம் இப்படின்ற போலீஸ் கண்காணிப்பு அதிகம் இருந்தாலே அவன் குடித்தவன் ஒரு இடத்துல முடங்கி போய் தான் இருக்கணும். அவன் வெளியே சுதந்திரமாக சுத்த முடியாது. இப்போ எதுக்கெடுத்தாலும் நான் தாவேக்கான்னு சொல்லக்கூடிய போக்கு வந்து அதிகரிச்சிருக்கு. ஏதோ ஒரு பிரச்சனை, பஞ்சாயத்து, ஒரு குற்ற சம்பவம், மக்களே பிடிச்சி கேட்குறாங்க அப்படின்னா நான் தாவேக்கா கட்சிக்காரன் அப்படின்னு கையை தூக்கிடுறாங்க. போலீஸ்கிட்டே அதை பண்ணுறாங்களா? போலீஸ்லேயும் பண்ணுறாங்க. இப்போ போலீஸ் ஸ்டேஷனில் கூட ஒரு கன்னியாகுமரி மாவட்டத்தில் போய் ஒரு பெண் போலீஸை போய் ஒரு மிரட்டிட்டு ஒருத்தர் வந்திருக்கிறாரு. நிறைய நடக்குது. ஒரு தாவேக்காரரு 2வது மாடியில் கஞ்சா செடியை வளர்த்துருக்கிறார் துணியை மறைச்சி, அந்த செய்தி பார்த்தோம். காசிமேடில் ஒரு தாவேகா வட்ட செயலாளர் ஒரு சிறுமியிடம் இந்த மாதிரி கொடுமை செய்ததாக போக்சோ சட்டத்தில் கைது செய்யப்பட்டிருக்கிறாரு. இதுவும் நடக்குது. அப்போ தமிழ்நாடு முழுவதும் கொலைகளும் அதில் பெண்கள் மீதான எடுத்துங்க. புதுக்கோட்டையில் ஒரு மாற்றுத்திறனாளி பெண் ரைஸ் மில்லில் வேலை பார்க்குறாங்க. அவங்க தெரிஞ்சவங்க ட்ராப் பண்ணுறேன்னு சொன்னோன்னா ஒரு காரில் ஏறியிருக்காங்க. வாய் பேச முடியாத ஒரு மாற்றுத்திறனாளி பெண். அந்த பெண்ணுக்கு பாலியல் வன்கொடுமை நடந்திருக்கு. அப்புறம் அவங்க சத்தம் போட்டோன்னே மக்கள் வந்து அவங்கள காப்பாற்றிருக்காங்க. அப்போ இந்த மாதிரி சம்பவங்கள் அதிகம் நடக்குது. ஆணவ கொலை நடக்குது. கோயில்பட்டியில் ஒரு பட்டியலின சமூகத்தை சேர்ந்த பையனை காதலித்த பெண்ணினுடைய தந்தை உறவினர்கள்லாம் சேர்ந்து கொண்டிருக்காங்க. அவங்களும் பட்டியலின சமூகத்தை சேர்ந்தவங்க தான். இது கோயில்பட்டி பஸ் ஸ்டாண்டில் நடக்குது. அப்போ நீங்கள் ஒரு பொது இடத்துலையே இந்த கொலைகள் நடக்குது அப்படின்னு சொன்னால் பொது இடங்களில் போலீஸ் இருப்பாங்கல்ல, போலீஸுடைய ஒரு கண்காணிப்பு இருக்கும். அப்போ போலீஸ் எங்கேயும் இருக்கும், நம்ம தப்பு பண்ணால் பிடிக்கும் அப்படின்றத இல்லை. அதெல்லாம் வர வர குறைஞ்சிட்டு போகுதோ, ஏற்கனவே இருந்த ஆட்சியை விட இப்போ குறைஞ்சிட்டு போகுதோ அப்படின்ற ஒரு எண்ணம் தான் இருக்குது. இல்லை, இப்போ நீங்கள் ஒரு அரசு புதுசாக ஏற்கனவே ஆட்சியில் பொறுப்பில் இல்லாத ஒரு கட்சி புதுசாக ஆட்சி பொறுப்புக்கு வந்திருக்கிறாங்க. அதனால் வந்து கொஞ்சம் பிக்கப் பண்ணுறதுக்கோ கொஞ்சம் கட்டுக்குள்ளே கொண்டு வரதுக்கோ கொஞ்சம் டைம் ஆகுன்றதை அதை எதார்த்தம்னு புரிஞ்சிக்க முடியுது. ஆனால் இந்த நடக்கிற பிரச்சனைகளுக்கே தாவிகக்காரங்க பல இடங்களில் காரணமாக இருக்கிறாங்க. கலாச்சாரம் ஓட்டுறதுலேருந்து, மாமூல் வாங்குறதுலேருந்து, போலீஸ்கிட்ட சண்டை போடுறதுலேருந்து, இந்தமாரி அவங்களே ஒரு காரணமாக இருக்கிறாங்க. ஒரு நிர்வாகம் சரியில்லைன்றதை நீங்கள் ஒரு என்ன சொல்கிறது, ஒரு ஸ்ட்ரிக்டான நிர்வாகம் கிடையாது அப்படின்றத நீங்கள் சொல்கிறது வந்து புரிஞ்சிக்க முடியுது. ஒரு அதிகாரிகளுக்கோ இவர்களுக்கோ ஒரு பயம் அப்படின்றது நம்ம எதனா தப்பு கோட்டை விட்டோம்னா நம்ம தண்டிக்கப்படுவோன்றதுக்கு பதிலாக இவனை போய் கேட்டவன் தாவகாரன்னு பிரச்சனை பண்ணுவான், இந்த பையன் தான் இவங்ககிட்ட இருக்குதுன்றதும் வெளிப்பட முடியுது. அப்போ இது இந்த அரசோட பிரச்சனையாக தானே, இந்த கட்சியோட பிரச்சனையாக தானே இது எடுத்துக்கொள்ளப்படுகிறது. ஆனால் அப்படி ஒரு கோணத்தில் எந்த விமர்சனம் வைக்கப்படுறது இல்லையா? அதாங்க, இப்போ எல்லாரும் ஒரு 6 மாதம் டைம் கொடுக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. 6 மாதம் என்பது பொதுவான நிர்வாகம் ஆட்சிக்கு தான் 6 மாதம். சட்டம் ஒழுங்கை பொறுத்த வரைக்கும் டே 1லேருந்து நீங்கள் பொறுப்பு. அதுக்கெல்லாம் 6 மாதம் எங்கேயும் கொடுக்க மாட்டாங்க. அப்போ போலீஸ் வந்து முதலமைச்சர் விஜயனுடைய கண்ட்ரோலில் இருக்குது. போலீஸுக்கு தெரியும் எங்கே டாஸ்மாக் வந்து நேரத்தை தாண்டி விற்கிறாங்க, எங்கே கஞ்சா விற்கிறாங்க, சகலமும் தெரியும். ரவுடிகள் யார் வெளியே இருக்கா, யார் உள்ளே இருக்கா, யார் என்ன பிளான் பண்ணுறாங்க, இதெல்லாம் அவங்களுக்கு தெரியாமல் இருக்காது. இப்போ எல்லா குற்றங்களும் இந்த மாதிரி மாமூல் வசூல் எல்லாம் வந்து ஒன்றோட ஒன்று கலந்துருக்கிறதுனால மேலிருந்து ஒரு கடுமையான ஒரு நடவடிக்கை, கடுமையான கண்காணிப்பு அப்படி ஒரு இருந்தால் மட்டும்தான் போலீஸ் வந்து போலீஸை செயல்பட வைக்க முடியும். இப்போ கள்ளக்குறிச்சியில் எடுத்துங்க, கள்ளச்சாராயம் என்பது போலீஸ் ஸ்டேஷனுக்கு பக்கத்துலேயே தானே வித்துக்கிட்டு இருந்தாங்க. அப்போ போலீஸ் நினைத்தால் இதை தடுக்க வைக்க முடியும். இப்போ போலீஸ் என்ன பண்ணுதுன்னு கேள்வி. போன திமுக ஆட்சியில் சட்டம் ஒழுங்கு சரியில்லை, பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லை அப்படின்னு சில தனிப்பட்ட சம்பவங்களை வைத்து பூதாகரமாக அந்த பிரச்சாரத்தை கொண்டு போனாங்க. அது தாவேகாவினுடைய பிரச்சாரம் வந்து வாய்ஸ் ஆஃப் காமன் ரூட் மாஃபியா மூலமாக
கீழே எல்லா மட்டத்திற்கும் அவங்க வாட்ஸ்அப் குழுக்கள் மூலமாக அதை கொண்டு போயிருக்காங்க. குறிப்பா வந்து தமிழ்நாட்டுல பெண்கள் வெளியே வர முடியல, வர முடியாது, பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லை அப்படின்றது கீழே வரைக்கும் போயிருக்கு. அது பிளாத்திக்குளம் மாதிரி ஒரு சில சம்பவங்களை வைத்து அப்படி செய்தாங்க. ஆனால் இன்னைக்கு என்ன நடக்குது? இப்போ தினகரனில் இன்னைக்கு ஒரு நாளில் வந்த சம்பவங்களை பாருங்கள். திருச்சியில் ஒரு MBA மாணவியை, அந்த மாணவி தன்னை காதலிச்ச நபரை கல்யாணம் பண்ண மாட்டேன்னு சொல்கிறாங்க, வீட்டில் ஒத்துக்கலை அப்படின்னு சொல்லி. அவர் ஐஜி வீட்டு பக்கத்தில் அந்த பெண்ணை போட்டு அடித்து, தலையில் கல்லால் அடித்து, கொடூரமான கொலை. ஆமாம், அது சத்தம் போட்டவொடனே மக்கள் ஓடி வந்து பிடிச்சி போலீஸ்கிட்ட ஹேண்ட் ஓவர் பண்ணுறாங்க. இது பொது இடத்துல ஐஜி வீட்டுக்கு பக்கத்தில் நடக்குது. அப்போ ஒரு சிவிலியன் வயலன்ஸை பொறுத்த வரைக்கும் மக்கள் உணர்ச்சி வசப்பட்டு அந்த நேரத்தில் ஒரு அறிவிழந்து ஆத்திரப்பட்டு செய்கிறாங்க அப்படின்னு மட்டும் கருதி போயிட முடியாது. ஒரு சிவில் சமூகத்தில் இந்த பாதுகாப்பு, குற்றங்கள் மீதான நடவடிக்கை, போலீஸினுடைய பணி, இதெல்லாம் எந்த அளவுக்கு இருக்குதோ அந்த அளவுக்கு இந்த சிவிலியன் வயலன்ஸ் என்பது வந்து குறைவாக இருக்கும். அந்த ஆத்திரம் இழக்கக்கூடிய சமயத்தில் கூட அவன் ஒரு செகண்ட் யோசிச்சு பார்ப்பான், நம்ம எப்படியும் தண்டிக்கப்படுவோம் தண்டிக்கப்படுவோம் அப்படின்னு வரும். அந்த அப்படிப்பட்ட கண்காணிப்பு அமைப்புகள்லாம் இப்போ வந்து குறைஞ்சு போயிருக்கு. இப்போ விஜயோட பிரச்சனை என்னென்னா, அவருக்கு ஆட்சி அதிகாரம் எந்த அனுபவமும் கிடையாது, அதிகாரிகளை பற்றியும் தெரியாது. அதிகாரிகளை எந்தெந்த பதவிக்கு போட்டிருக்கிறாருன்றது இன்னொரு அதிகாரி சொல்லித்தான் அவர் செய்திருப்பார். மற்றபடி அவர் சொந்த ஒரு நிர்வாக புரிதல்லேருந்து அதை செஞ்சுருக்க மாட்டார். அடுத்தது, இது ஒரு புது கட்சி, இளைஞர்கள் அதிகம். நீங்கள் இப்போ டிராஃபிக் போலீஸு ரோட்டில் இருந்துக்கிட்டு யாரை பிடிப்பாங்க? பசங்களை தான் பிடிப்பாங்க. லைசன்ஸ் இருக்கா, இன்சூரன்ஸ் எடுத்துருக்கீங்களா, இதுதான் வந்து பிடிப்பாங்க. வயசானவங்கன்னா விட்டுருவாங்க. இப்போ எல்லாமே தாவேகா இளைஞர்கள் அப்படின்னோடனே என்ன ஆகும்? நேச்சுரலாகவே வந்து இளைஞர்களை நம்ம வந்து அப்படி தொந்தரவு பண்ணக்கூடாது அப்படி ஒரு சிந்தனை போலீஸுக்கு வந்துடுமா இல்லையா? இதை தாண்டி வந்து அவங்க தாவேகா அப்படின்னு சொல்லிட்டா போதும், அல்லது தாவேகாவுடைய நிர்வாகி வந்துட்டா போதும், அவங்கள காப்பாற்ற முடியும் அப்படின்ற மாதிரி இருக்குது. சட்டமன்ற உறுப்பினர் கீர்த்தனா, அவங்க சிவகாசி கான்ஸ்டியூஷன், அவங்க காரில் வந்து தாவேகா கார் இளைஞர்கள் வந்து ஃபுல்லாக எடுத்துகிட்டு ஒரு 2-3 நாளாக ரவுண்ட் அடிச்சுட்டு இருக்கிறாங்க. அது வந்து தெரிஞ்சிருக்கு. MLA இல்லை, இவங்க மட்டுமே அதை பண்ணிட்டு இருக்காங்க. அதை பண்ணிட்டு இருக்காங்க. ராமநாதபுரத்தில் மழை பெய்யுது, தாவேகா குரூப்பு 2 காரில் வந்து மேலே அந்த இதெல்லாம் ஓப்பன் பண்ணிட்டு ஏறிட்டு விசில் அடிச்சுட்டு சுற்றிட்டு இருக்காங்க. போலீஸ் அவங்கள கைது பண்ணியிருக்கு. அது மாதிரி அது ஒன்று. இப்போ ஒரு +1 மாணவி வந்து ஈரோடு அந்தியூர் பக்கத்தில் சூசைட் பண்ணியிருக்காங்க. ஏன் சூசைட் பண்ணியிருக்காங்க? மாணவியை ஒரு பையன் வந்து ஒன் சைடாக காதலிச்சு அதுக்கு மறுத்துருச்சுன்னொன்னே அதனுடைய ஃபோட்டோவை நான் வந்து மிஸ்யூஸ் பண்ணுவேன் அப்படின்னு மிரட்டியிருக்கிறான். அந்த மாணவி தற்கொலை செஞ்சிட்டாங்க. இது போலீஸுக்கெல்லாம் புகார் கொடுத்தும் நடவடிக்கை எடுக்கலைன்னு அந்த தாய் வந்து கதறாங்க. இது எல்லாமே விஜய் பதவியேற்ற பிறகு நடக்குது. இதுக்கெல்லாம் வந்து அந்த 6 மாதம் எக்ஸ்கியூஸ்ன்றது கிடையாதுன்றீங்க? ஆமாம், நீங்கள் உடனடியாக நீங்கள் போலீஸை டைட் பண்ணிங்கன்னா, போலீஸே ஆரம்பத்திலே கராராக நீங்கள் கண்காணிக்கும் பொழுது, ஒரு கண்டிப்பான அதிகாரிகளை பொறுப்பில் போடும் பொழுது அதை நீங்கள் வந்து கண்ட்ரோல் பண்ண முடியும். ஒரு மாணவி தான் தற்கொலை செஞ்சுக்கிறா அப்படின்னா என்ன அர்த்தம்? தனக்கு நேர்பட்டிருக்கின்ற இந்த அநீதியை இந்த சமூகத்தால் காப்பாற்ற முடியாது, நமக்கு ஆதரவாக யாரும் இல்லை, அப்படி நம்பிக்கை அளிக்கக்கூடிய அமைப்புகள் இல்லை அப்படின்னு தோன்றியதுனால தான் அந்த மாணவி தற்கொலை செய்கிறாங்க. இல்லை, இப்போது இளைஞர்கள் தான் பெருமளவில் வந்து பெண்கள் பாதுகாப்பை விஜய் உறுதிப்படுத்துவார் அப்படின்னு சொல்லி கொண்டு வந்தாங்க. இளைஞர்கள்னால் பெண்கள் ஆண்களை எல்லாம் சேர்த்து தான் சொல்கிறேன். அவர் வந்த உடனே முதல் நாள்லேயே வந்து அந்த சிங்கப்பெண் பாதுகாப்பு அந்த சிஸ்டம் அதை வந்து அதை ஆரம்பிக்கிறதுக்கான கையெழுத்தெல்லாம் அவர் போட்டார். அதெல்லாம் வந்துருக்குது. அப்படி வந்த பேருக்கும் ஒரு நம்பிக்கை இருக்குன்றது இருக்குமா? அம்மா, அது வந்து புதுசாக வரலையே. ஏற்கனவே பிங்க் பெட்ரோல்னு போயிட்டு இருந்த காரெல்லாம் வந்து ஸ்டிக்கரை மாற்றி ஒட்டி சிங்கப்பெண் அதிரடிப்படின்னு ஒட்டி அதே காரை தானே திரும்ப போயிட்டுருக்கு. நீங்கள் புதுசாக ஆளை எடுத்து படைபலத்தெல்லாம் கூட்டி அப்படி நீங்கள் செய்யலை. பின்பற்றக்கூடிய ப்ரொசீஜரும் ஏற்கனவே இருக்கிற ப்ரொசீஜர் தான். ஏற்கனவே என்ன பெட்ரோல் போயிட்டு இருந்தாங்களோ அதுதான் அவங்க பண்ணிகிட்ருக்குறாங்க. இப்போ இந்த பெண்ணை எடுத்துங்களேன், இந்த மாணவி இப்படி சூசைட் பண்ணியிருக்கிறது இப்படி நடந்திருக்கு. அப்போ இந்த சொசைட்டி நமக்கு அப்போ ஆதரவாக இல்லை, இங்கே இருக்கக்கூடிய அமைப்புகள் எதுவும் நமக்கு ஆதரவாக இல்லை, அதில் ஒரு நம்பிக்கை வரணும்னா அந்த மாதிரி ஒரு அரசாங்கம் இருக்கணும். அவங்களுக்கு கவுன்சில் கொடுக்கணும், நீங்கள் யாரும் தவறான முடிவு பண்ணிடாதீங்க, எந்த பிரச்சனை வந்தாலும் நம்ம எதிர்கொள்ளணும், அதுக்கு போலீஸ் இருக்குது, நீதிமன்றம் இருக்குது, அதிகாரிகள் இருக்கிறாங்க, அரசாங்கம் இருக்கிறது, அப்படி ஒரு நம்பிக்கையை கொடுக்கணும்ல. இவங்க கூடுதலாக இவங்க கொடுக்கணும்னு நம்ம சொல்கிறதுக்கு என்ன காரணம்? இதைத்தானே குற்றம் சாட்டிட்டு நீங்கள் வந்தீங்க.
இப்போ தாவேகா எம்எல்ஏக்கள் அவங்களுடைய தேர்தலில் போட்டியிடும் பொழுது ஒவ்வொரு எம்எல்ஏவும் ஸ்டாண்டர்டாக அடித்த ஒரு வாசகங்கள் எது என்னென்னா, அந்த தொகுதியில் பெண்கள் மீதான வன்முறையை குறைப்பதற்காக நாங்கள் வந்து ஒரு குழுவை நியமித்து கண்காணிப்போம் அப்படின்னு சொல்லி அரசாங்கம் இல்லாமலே அவங்க கட்சியிலேருந்தே செய்வாங்களாம். இப்படியெல்லாம் வாக்குறுதி கொடுத்துருக்குறாங்க. ஆனால் எதுவும் நடக்கலையே. இந்த கொலையும் இந்த தற்கொலைகளும் ஒரு இடத்துல 2 பெண்களை உயிரோடு எரித்து கொண்டிருக்கிறாங்க. கள்ளசாராயம் விற்கிறதுன்னு ஒரு புகார் கொடுத்த ஒரு பெண்ணை வீடு தேடி வந்து அடிக்கிறாங்க இல்லையா? அதுவும் அந்த வீடியோ வந்திருக்கு. அப்போ பெண்கள் மீதான வன்முறை, பாலியல் வன்முறை என்பது இன்னும் அதிகரிச்சுட்டு போகுது. அப்போ முன்னாடி வந்து இப்போ திமுக ஆட்சி காலத்தில் சென்னையில் கமிஷனர் அருண் இருக்கிறாரு அப்படின்னு சொன்னாருன்னா, அவரை வந்து ஒரு பொறுப்பில் நியமித்து நீங்கள் சென்னை இந்த மாதிரி பிரச்சனைகள்லாம் இருக்குது, இதை நீங்கள் கண்ட்ரோல் பண்ணணும் அப்படின்னு ஒரு பொறுப்பு கொடுக்குறாங்க. அதை நம்ம நேரடியாகவே பார்க்குறோம். எல்லா இடங்களையும் போலீஸ் பந்தோபஸ்து, நைட்டு செக் போஸ்ட்டு, இந்த மாதிரி ஒரு கண்காணிப்பில் நகரம் இருக்குது. இப்போ புது கவர்மெண்ட் வந்த பிறகு அது இல்லை அப்படின்ற மாதிரி ஆகிப்போச்சு. எல்லா இடங்கள்லையும் ரவுடிகள் வெளியே வராங்க, தங்களுடைய பழைய கணக்குகளை தீர்த்து கொள்ள முயற்சி பண்ணுறாங்க. டாஸ்மாகில் அது ஒரு தனியாக பிரச்சனை ஓடிட்டு இருக்குது. அப்போ இந்த சட்டம் ஒழுங்கை தன்னுடைய கட்டுப்பாட்டில் வச்சுட்ருக்கிற விஜய் வந்து என்ன செய்கிறாரு? அவர் வீட்டிலேருந்து செக்ரட்டரியேட் வராரு, டெய்லி அவருக்கு இன்டெலிஜென்ஸ் ரிப்போர்ட் போகும்ல. ஒரு மாநிலத்தில் அன்னைக்கு வந்து விசேடமாக நடந்திருக்கக்கூடிய சம்பவங்கள் என்ன, அதுக்கு என்ன ஆக்ஷன் எடுத்திருக்கோம். அப்போ இந்த பசங்க கொலை நடந்திருக்கு, இல்லை காஞ்சிபுரத்தில் கொலை நடந்திருக்கு, கோயில்பட்டியில் நடந்திருக்கு, அதெல்லாம் அவர் கவனத்துக்கு போகும். என்ன ஆக்ஷன் எடுப்போம், இது டெய்லி அவருக்கு ரிப்போர்ட்டும் போயிடும், ப்ரீஃபும் பண்ணுவாங்க. அப்போ இதெல்லாம் தெரிஞ்சு விஜய் இதை பற்றி ஏதாவது வாயை திறந்துருக்காரா? அப்போ அதுக்கு மாறாக என்ன செய்கிறாங்க, அதுக்கு தான் அவங்க ஃபேக் நரேட்டிவ்ஸ் வந்து போகுது. இப்போ ட்விட்டரில் ஒன்று படித்தேன். இப்போ சட்டம் ஒழுங்கு பிரச்சனை இந்த மாதிரி ஒரு பெரிய சீர்குலைவை நோக்கி போயிட்டுருக்கிறதுனால அதை மக்கள் மத்தியிலிருந்து அந்த சிந்தனையை மாற்றுவதற்கு, அந்த பார்வையை மாற்றுவதற்கு ஒரு எக்ஸ்ட்ரா ஜுடிஷியல் நடவடிக்கைகள் எடுப்பதற்கு முடிவு பண்ணியிருக்காங்க அரசாங்கத்திலிருந்து அப்படின்னு ஒருத்தர் ஷேர் பண்ணியிருக்காரு. எக்ஸ்ட்ரா ஜுடிஷியல்னா என்னவா இருக்கலாம்னா இந்த மாதிரி ஃபேக் என்கவுண்டர்னு சொல்கிறோம் இல்லையா, போலி மோதல் கொலைகள். அது அப்போ நீங்கள் 2-3 இது முன்னாடியே போலீஸ் செய்யக்கூடியதானே. இப்போ ஆம்ஸ்டாங் கொலையில் வந்து அந்த திருவேங்கடம்ன்றவரை அது மாதிரி செய்கிறாங்க, செஞ்ச உடனே ஒரு நடவடிக்கை எடுத்துட்டாங்க அப்படின்ற மாதிரி ஒரு இது வருது இல்லையா. அல்லது வந்து அவங்க பாத்ரூமில் வலிக்கி விழுந்துட்டாங்கன்னு சொல்லி போலீஸே அவங்க கை காலை உடைச்சி மாவு கட்டு போடுறதையும் நம்ம பார்த்துருக்குறோம். இது போல் வந்து செஞ்சாங்கன்னா இவங்களுடைய அந்த ஃபேக் நரேட்டிவ் டீம் என்ன செய்யும் பாருங்கள். தமிழ்நாட்டில் சட்டம் ஒழுங்குலாம் சீர்குலைந்தோடனே ஒரு ஹீரோ மாதிரி வந்து மக்களை காப்பாற்றியிருக்கிறார், இவர்களெல்லாம் கொல்லப்பட்டு விட்டார்கள் இப்படி சொல்லி, இது பிரச்சனை. நீங்கள் ஒருத்தர் 2 பேர் அப்படி இவங்க வந்து செய்ய முடியும்னு வச்சுக்குவோம் ஒரு வாதத்துக்காக. ஒட்டுமொத்தமாக இன்றைக்கி தமிழ்நாடு எப்படி இருக்குது, ஒட்டுமொத்தமாக தமிழ்நாட்டில் பெண்கள் பாதுகாப்பு எப்படி இருக்குது, ஒட்டுமொத்தமாக தமிழ்நாட்டில் ரவுடிகளுடைய செயல்பாடு எப்படி இருக்குது, ஒட்டுமொத்தமாக புதிய கட்சி தாவேகான்னு சொல்லிக்கிட்டு கட்ட பஞ்சாயத்து, வரி வசூல் பண்ணுறது, நிதி மோசடி பண்ணுறவங்க இவங்கெல்லாம் எப்படி வெளியே வராங்க. இப்போ செங்கோட்டையனை பார்த்து ஒருத்தர் பேர் என்ன, வின்ஸ்டார் சிவகுமாரா, ஒரு ரியல் எஸ்டேட் அதிபர், அவர் 300 கோடிக்கு மோசடி பண்ணியிருக்காரு சேலம் பகுதியில். அவர் மேலே போலீஸ் கம்ப்ளைண்ட் இருக்குது. அவர் நேரடியாக செங்கோட்டையன் பொன்னாட போத்துறாரு, செங்கோட்டையன் அவருக்கு பொன்னாட போத்துறாரு. நினைக்கிறேன் தாவைக்கல. ஆமாம். இதுக்கு முன்னாடி நம்ம விஜய் கட்சி ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி அண்ணாமலை பீக்கில் இருந்தபோது பிஜேபியில் ரவுடிகள் சேர்ந்ததெல்லாம் பார்த்தோம். ஆமாம், பல மாவட்ட செயலாளர்கள் வந்து ஹிஸ்ட்ரி சீட் உள்ளவங்களா இருந்தாங்க. அப்புறம் வந்து அந்த நிதி நிறுவன மோசடி, அந்த நிறுவனம் பேர் ஆருத்ரா, இதையெல்லாம் நம்ம பார்த்தோம். இன்றைக்கு வந்து பிஜேபியில் ஒரு மத்தியில் ஆளுகின்ற கட்சி, மாநிலத்தில் பெரிய செல்வாக்கு இல்லைன்ற போதே அங்கே அவ்வளோ ரவுடிகள் எல்லாம் சேர்ந்தாங்க. அப்படிங்கும்போது இன்றைக்கி தாவேகா மாநிலத்தில் ஆளுங்கட்சி, அதுவும் இளைஞர்களுக்கான கட்சி அப்படிங்கும்போது எவ்வளோ பேர் சேருவாங்க. அப்போ ஒளிஞ்சிருந்த பதுங்கி இருந்த இந்த குற்றவாளிகள்லாம் புற்றீசல் போல தாவேகாக்குள்ளே சேருவாங்க. 44% பேர் குற்றப்பின்னணி உடையவங்க, மிகுந்த குற்றப்பின்னணி உடையவங்க அப்படின்றதெல்லாம் எவ்வளோ பெரிய நம்பரு இல்லையா. இங்கே இதில் டெல்டா மாவட்டத்தில் ஒரு எம்எல்ஏக்கு நின்றவர் வந்து 10 நாள் முன்னாடி தான் கஞ்சா கேஸ்லேருந்து வெளியே வந்திருக்கிறாரு. அதே போல் உசிலம்பட்டி அந்த பக்கம் தேனி பக்கத்தில் வந்து சாதிய வெறியோடு பேசக்கூடிய ஒருத்தரை வந்து பார்த்தோம். இந்த கனிமொழின்ற அம்மா, அவங்க தன்னை டாக்டர்னு போட்டுக்கிறாங்க, அவங்க படித்தது சட்டம், பல பேர் போட்டுக்கிறாங்க எம்எல்ஏக்கள். ஆமாம், டாக்டர்னு போட்டுக்கிறாங்க.
அவங்க வந்து புற்றுநோய் வந்து கேன்சரில் ஜோசியத்தின் மூலமாக எப்படி புற்றுநோயை குணப்படுத்த முடியுமா இல்லைன்றது சொல்ல முடியும் இப்படி சொல்கிறாங்க. அப்போ குற்ற பின்னணி உடையவங்க, இந்த மாதிரி ஃப்ராடு, ஜோசியத்தின் மேல் ஃப்ராடு பண்ணக்கூடியவங்க, இப்படி பலதரப்பான சக்திகள் தாவேகாவுக்குள்ள வந்து வேட்பாளர்களே பாதிக்கு பாதி கடைசி நேரத்தில் வந்தவங்கள தான் விஜய் வாய்ப்பு கொடுத்துருக்கிறாரு. அப்போ மொத்தமாக பார்க்கும்போது வட இந்தியாவில் சங்கிகள், இந்துத்துவவாதிகள், ஆர்எஸ்எஸ், பிஜேபி, அவங்க ஃபேக் நரேட்டிவ், அவங்க வந்து இப்போ மாட்டுக்கறி வச்சுருந்தாங்கன்னு அக்லக்கை கொன்னது, ஃபெகுலுகான் கொன்னது, இதெல்லாம் நம்ம வந்து படிச்சிருவோம். அதெல்லாம் தூக்கி சாப்பிடக்கூடிய அளவுக்கு இன்றைக்கி தாவேகாவினுடைய இந்த ஃபேக் நரேட்டிவ் இண்டஸ்ட்ரி என்பது அப்படி செயல்படுகிறது. ஒவ்வொரு இதையும் வந்து இப்போ சட்டம் ஒழுங்கு பிரச்சனைக்கு இப்படி ஒரு இது வந்துருச்சு பாருங்கள். விரைவில் பட்டாசு வெடிக்க போகிறது, தயாராக இருங்கள், இந்த மாதிரி ஆக்ஷன் எடுக்க போகிறாங்க. அப்படி எடுத்த உடனே நீங்கள் அதை வைரல் கண்டென்ட்டாக மாற்றி நீங்கள் கொண்டு போயிடணும். அப்போ ஒரு தினகரனில் இன்றைக்கி ஒரு நாளைக்கு மட்டும் இவ்வளவு இது வந்து வந்திருக்கு பாருங்கள். பள்ளி மாணவியை மிரட்டி பலாத்காரம், போக்சோவில் ஒரு நபர் கைது, சிறுவனை கொன்று சேற்றில் வீச்சு, இப்படி ஒரு நாள் பத்திரிகையிலேயே இவ்வளவு சம்பவம். பதவியேற்றது வந்து 100 சம்பவம் மேலே இருக்கு. 40க்கும் மேற்பட்ட கொலை சம்பவங்களே நடந்திருக்கு. அதில் பல சம்பவங்கள் பெண்கள் தொடர்பானதும் நடந்திருக்கு. அப்போ இதெல்லாம் பார்க்கும்போது நாடு எங்கே போயிட்டுருக்குது, என்ன நம்ம செய்ய போகிறோம், இப்படி ஒரு அனுபவமும் இல்லாமல் அந்த அனுபவமையே அறிவு மாதிரி வந்து காமிக்கக்கூடிய ஒரு பொய் செய்திகளை உற்பத்தி பண்ணக்கூடிய ஒரு பெரிய தொழிற்சாலை வைத்துக்கொண்டு தமிழ்நாடு முழுக்க ஒரு நரேஷனை வந்து செட் பண்ணி அப்படி கொண்டு போயிட்டுருக்குறாங்க. இதை மக்கள் நம்பவும் செய்கிறாங்க. இப்போ தாவேகாவினுடைய பொய் செய்திகளை உண்மைன்னு நம்புகிறாங்க. இப்போ நாளைக்கு 2 ஃபேக் என்கவுண்டர் நடக்குதுன்னு வச்சுங்க, இது ஒட்டுமொத்தமாக இந்த 40 கொலைகளும் இந்த ஒரு வாரம் 10 நாளில் நடந்த இந்த சட்டம் ஒழுங்கு சீர்குலைந்த இதெல்லாம் வந்து அடிபட்டு போயிடும். அதுக்கெல்லாம் நீதி கிடைச்ச மாதிரி. ஆமாம், அடுத்த ஒரு 15 நாள் அதுதான் ஓடும். அதை விஜய் வந்து எப்படி ஒரு சூப்பர் ஹீரோ மாதிரி, சூப்பர்மேன் மாதிரி வந்து செஞ்சுருக்காரு அப்படின்றதான் ஓடுமே தவிர, இப்போ போலீஸ் அதிகாரிகளே இப்போ ஷார்ட்ஸ் எடுப்பாங்கன்னு நினைக்கிறேன். ஆட்சி அமைந்த முதல் நாளே ஒரு எஸ்பி வந்து அதை பண்ணிட்டார் ஒரு இடத்துல. இப்போ என்னன்னா, இப்போ அபாயகரமாக இன்னொன்று நான் என்ன பார்க்குறேன்னா, இதுக்கு முன்னாடி இந்த திமுகவும் சரி, அதுக்கு முன்னாடி இந்த அதிமுகவும் சரி, இப்போ இந்தமாதிரி சட்டம் ஒழுங்கு பிரச்சனையை மற்ற எதுவும் கேஸ்னால் நீங்கள் முதல்வர்கிட்ட போய் கேட்டிங்கன்னா அதுக்கு என்னவோ விளக்கம் கொடுப்பாங்க. கமிஷன் ஆஃபீஸில் ப்ரெஸ் மீட் நடக்கும், இல்லை மற்ற அமைச்சர்கள்கிட்டே நீங்கள் கேட்டுக்கலாம். அதிமுகவில் வந்து தெரியலன்றதுனாச்சு வந்து சொல்லுவாப்புல, நானும் டிவியை பார்த்து தான் தெரிஞ்சுக்கிட்டேன்னாச்சு வந்து சொல்லுவாப்புல. இப்போ இங்கே சட்டம் ஒழுங்கை வந்து கையில் வச்சிருக்கிறது முதல்வர் விஜய். அவர் ப்ரெஸ் மீட்டு இதுக்கு முன்னாடி கொடுத்ததில்ல, இதுக்கு பிறகும் கொடுக்க போகிறதில்ல. இந்த அமைச்சர்கள் எல்லாம் இப்போது பிரபு கனிமவளத்துறை அமைச்சர் அவர் எடுத்துக்கிட்டிங்கன்னா, அவர் ஆட்சி வரதுக்கு முன்னாடியே ரீல்ஸ் தான் போட்டுருந்தார். இன்னைக்கு இந்த கோயிலில் கடா விட்டு இங்கே போயிருக்கிற, பள்ளிக்கூடத்துக்கு போயிருக்கிற இதுன்றது. ஆட்சி வந்துட்ட பிறகும் செக்ரட்டரியேட்டுக்கு போய் ரீல்ஸ் போடுறாரு. இப்போ இவங்ககிட்ட என்ன பொறுப்பு எதிர்பார்க்க முடியும்? உங்ககிட்ட போய் கேட்க முடியுமா? இதுக்கெல்லாம் பதில் சொல்லுவானுங்க எதிர்பார்க்க முடியுமா? இதுக்கெல்லாம் ஒரு இது ஒரு பிரச்சனை, இதை கன்சிடர் பண்ணி வேற ஒரு மாற்று நடவடிக்கை போகும் எதிர்பார்க்க முடியுமா? இதெல்லாம் எப்படி இருக்கு? தங்களுடைய நடவடிக்கைகளை ரீல்ஸில் நீங்கள் காமிச்சிட்டிங்கன்னா போதும். ரியலாக நீங்கள் என்ன செய்கிறீங்க, என்ன நடவடிக்கை எடுத்துருக்கிறீங்க அப்படின்றது இன்னைக்கு முக்கியம் இல்லை. அதனால் இப்படி ஒரு ஷோ காமிச்சு இங்கே சட்டம் ஒழுங்கை நாங்கள் கட்டுப்படுத்தி விட்டோம் அப்படின்றத கண்டிப்பாக இவர்கள் செய்வார்கள். இந்த ரீல்ஸ் மோகம் தாவேகா கட்சியிலிருந்து இன்றைக்கி அதிகாரிகள், போலீஸு இவங்களை நோக்கி போகுது. அதை வைத்துக்கொண்டு இந்த ஃபேக் நரேட்டிவ் வந்து தொடர்ந்து செஞ்சுக்கிட்டு இருப்பாங்க. அதனால் பொதுவாக சமூகம் வன்முறையாகி போயிட்டுருக்குது அப்படின்னு சொன்னால் அதை தடுத்து நிறுத்த வேண்டிய கடமை அரசாங்கத்திற்கும் போலீஸுக்கும் இருக்குது. ஆனால் இன்றைக்கி போலீஸினுடைய இடமே இன்றைக்கி கேள்விக்குறியாக இருக்குது. அதே போல் வந்து டாஸ்மாக் இவர்கள் சொல்லியிருக்கிறதுக்கு நேர் எதிராக இருக்குது இல்லையா? என்னெல்லாம் அவங்க கட்டுப்படுத்துவோன்னு சொன்னாங்கன்னா அதுக்கு நேர் எதிராக அப்படி ஆயிட்டு இருக்குது. இப்படி ஒரு குழப்பத்தில் இருக்கும்போது ரவுடிகள் தங்களுடைய கணக்கு வழக்குகளை தீர்த்து கொள்கிற அவங்க பஞ்சாயத்துகள் வருது. அப்புறம் இன்னைக்கு திருச்சியில் ஒரு பிஹெச்எல் இருந்த ஒரு அதிகாரி, அவர் ரிட்டையர்ட் ஆகிட்டார். அவருடைய மனைவி ஒரு வீடியோ போட்டிருக்காங்க. அங்கே இருக்கக்கூடிய தாவேகா மாவட்ட செயலாளர் கரிகாலன், அவர் வந்து அந்த பெல் அதிகாரியுடைய நிலத்தை வந்து ஆக்கிரமிச்சிட்டு இருக்காங்க. ஆக்கிரமிச்சுட்டு இப்போ தாவேகா அப்படின்னு கெத்து காமிச்சிட்டு இருக்கா. நாங்கள் என்ன செய்யறது, இது சிஎம் சார் நீங்கள் பார்த்து நடவடிக்கை எடுக்கணும் அப்படின்னு அவங்க வீடியோ போட்டிருக்காங்க. இப்போ யோசிச்சு பாருங்கள், இப்போ மற்ற கட்சியிலலாம் இது மாதிரி நடக்குமா? மற்ற கட்சியில் திமுக வந்து நேரடியாக டாஸ்மாகில் போய் வசூல் பண்ணுறதோ, கமிஷன் இது பண்ணுறதோ, அதிமுக அப்படி பண்ணுறதோ இப்படிலாம் நம்ம கேள்விப்பட்டதும் இல்லை, பார்த்ததும் இல்லை. ஒரு கால் நடக்கிறதா இருந்தால் அது திரைமறைவில் நடக்கும். இங்கே வந்து பகிரங்கமாக நடக்குது. அப்போ இதுவரை வந்து
இப்போ தாவேகாவினுடைய அந்த ஸ்ட்ரக்சர் என்னன்னு புரிஞ்சிருச்சுங்க. யாருக்கு? சமூக விரோதிகளுக்கும் சரி, குறுக்கு வழியில் பணம் சம்பாதிக்கிறவங்களுக்கும் இந்த கட்சி நமக்கு தோதான கட்சி, ரொம்ப வீக்கான ஒரு. ஆமாம், இந்த கட்சியில் எந்த கட்டமைப்பும் இல்லை, தட்டி கேட்கறதுக்கு யாரும் இல்லை, தடி எடுத்தவன் தண்டல்காரன், இந்த கட்சியில் சேர்ந்தால் நம்ம என்ன வேணால் செய்யலாம் அப்படின்னு வந்து இங்கே எல்லாரும் சேருவாங்க. எப்படி வின்ஸ்டார் சிவகுமார் சேர்ந்தாரோ. இப்போ விஜயால அதெல்லாம் கட்டுப்படுத்தவே முடியாதுன்னு நினைக்கிறீங்களா? விஜய் வந்து விஜயை வந்து தாவேகால தெரிந்தவர்கள்னு விரல் விட்டு எண்ணிரலாம். ஒரு 5-6 பேருக்கு மேலே அவரை நேரடியாக பார்க்கவோ தொடர்பு கொள்ளவோ முடியாது. அந்த 5-6 நீங்கள் மக்கள் சந்திப்பெல்லாம் வச்சுக்கிட்டு விஜயை நீங்கள் முடிவு பண்ண முடியாது. விஜயை டைரக்ட் ஹாட்லைனை கான்டாக்ட் பண்ணக்கூடிய ஜானோரகிசாமி, ஆதவ அர்ஜுன், இந்த மாதிரி ஒரு சிலர் இருப்பாங்க. என்ன இப்போ நிர்மல்குமார், அருண்ராஜு கூட அது இருக்காது, செங்கோட்டையனு கூட அது இருக்காது. செங்கோட்டையன் கூட விஜயை பார்க்கணுன்னா கூட ஒரு 2-3 கை மாறி தான் விஜய்கிட்ட போய் பார்க்க முடியும். அதிகாரிகளுக்கும் அதுதான். ஆனால் இன்னைக்கு அது நிதி அமைச்சர்ல அப்படி முடியாதுல்ல. ஆமாங்க, அதிகாரிகள் தானே ஆட்சி பண்ணுறாங்க. இப்போ நீங்கள் விஜய் ஆட்சிக்கு வந்த பிறகு அதிகாரிகள் சொல்லி கொடுத்து அதிகாரிகள் தான் ஆட்சி பண்ணுவாங்களே தவிர அமைச்சர்கள்லாம் ஒரு பேரளவுக்கு தான் இருப்பாங்க. அடுத்தது இப்போ இந்த கட்சியினுடைய வீக்னஸை தெரிஞ்சுக்கிட்டு இந்த கட்டமைப்பை தெரிந்து கொண்டு இவர்கள் உள்ளே புகுந்து என்ன வேணாலும் செய்வாங்க. அதாவது ஒரு கட்சி ஒரு புதிதாக ஆரம்பிக்கப்பட்டு அதிகாரத்துக்கு வந்து அது 20-30 வருஷம் கழித்து கரப்ட் ஆகிறத தாவேகா 3 வருஷத்தில் கட்சி ஆரம்பித்து ஆட்சியை பிடித்து இப்போவே அவங்க கரப்ட் ஆகிட்டாங்க அப்படின்றது தான் இந்த செய்திகள் சொல்லுது. இனி தமிழ்நாடு முழுக்க நடக்கும். இனி மக்கள் வந்து யாரை எதிர்த்து கம்ப்ளைண்ட் கொடுப்பாங்கன்னா, நில ஆக்கிரமிப்புலேருந்து பல பிரச்சனைகள் வரைக்கும் தாவேகான்னு சொல்லிட்டு வரக்கூடிய இந்த நிர்வாகிகளை தான் சொல்லுவாங்க. இது கண்டிப்பாக நடக்கும். அடுத்தது போலீஸ் ஸ்டேஷனில் போய் இவங்க போய் கேட்குறாங்கல்ல, போலீஸ் ஸ்டேஷனில் இவங்க தப்பு நடந்துட்டா போய் கேட்குற மாதிரி இவர் பிரபு ரீல்ஸ் போட்டிருக்கிறாரு. அது மட்டும் இல்லை, எங்கள் ஆட்களை எப்படி கைது பண்ணீங்க, எங்கள் ஆட்களை எப்படி நீங்கள் தொந்தரவு பண்ணலாம், எங்கள் ஆட்கள் மேலே எப்படி நடவடிக்கை எடுத்தீங்க, இதுவும் அதிகம் நடக்கும். அப்போ போலீஸினுடைய கைகள் வந்து கட்டப்படணும்னு வழக்கமாக சொல்லுவாங்க இல்லையா, அது இந்த ஆட்சியில் நிறையவே இருக்குது. விஜய் வந்து என்னதான் இதை சொன்னாலும் ஒரு ரைடர் வந்து என்ன சொல்லுவார், இளைஞர்கள் ஏதோ ஒரு இது பண்ணியிருந்தாங்கன்னா அவங்கள வந்து கண்டுக்காதீங்க, கொஞ்சம் நிதானமாக பார்த்து நடவடிக்கை எடுங்க அப்படின்னு. ஏன்னா அவங்க தானே அவருடைய ஆதரவு வட்டம். இப்போ இளைஞர்கள், அந்த முதல் தலைமுறை வாக்காளர்கள், இவங்க தான் அவருடைய ஆதரவு வட்டம் அப்படின்னு சொன்னால் அவங்க தான் இந்த இதோட சம்மந்தப்பட்டிருக்கிறாங்க. இப்போ ஸ்கூலு காலேஜில் வந்து கஞ்சா, பல வகையான போதைப் பொருட்கள் அவர்களை நோக்கி தான் விற்கப்படுகிறது. அப்போ விற்கப்படுது அப்படின்னு சொன்னால் அந்த விற்கிற நெட்வொர்க்கை அழிக்கணும், அதில் முக்கியமான இருக்கிறவங்கள கைது பண்ணணும். இவங்க வந்து என்ன செய்வாங்க, என்ன செய்ய போகிறாங்க அப்படின்றது ஒரு கேள்விக்குறி. இது போலீஸுக்கு தெரிஞ்சு தான் நடக்குது. போலீஸுக்கு முழு உரிமை கொடுத்துருக்காங்களா, சுதந்திரம் கொடுத்துருக்காங்களா, அப்படியும் இல்லை. அதிகாரிகளுக்கு அப்படி இன்ஸ்ட்ரக்ஷன் இருக்கா, அப்படியும் இல்லை. டாஸ்மாகை பற்றி ஒரு குழப்பமான ஒரு நிலைமை தான் நிலவிக்கிட்டு இருக்கு. ஒன்று அதை இழுத்து மூடணுன்றதை நோக்கி சீரியஸாக போகணும், டாஸ்மாகையும் திறந்து வச்சுருக்கணும், நடவடிக்கை எடுக்க மாதிரி காமிக்கணும் அப்படின்னு சொன்னால், அப்போ ஒட்டுமொத்தமாக பார்க்கும்போது விஜயோட ஆட்சி நிர்வாகம் வந்து ஒரு குழப்பத்தில் இருக்குது. அந்த குழப்பத்தில் தான் இவ்வளவு பிரச்சனைகளை பார்த்துட்டு இருக்கிறோம். ஒரு ரீல்ஸ் மூலியம் மற்ற மூலியமோ ஒரு விளம்பரத்தை பண்ணிக்கிட்டா போதும், அது வந்து நம்ம அரசை வந்து காப்பாற்றிடுவோம் அப்படின்னு நினைக்கிறாங்க. அதுவே போதும்னு நினைக்கிறாங்க. இப்போ ஒரு டர்க்கி டவல் போட்டிருக்குங்க விஜய் உட்கார்ந்துருக்கிற நாற்காலியில், ஒரு ஆடம்பர நடவடிக்கை. உண்மையிலே தெரியல அதில் என்ன பிரச்சனை எனக்கு தெரியல. துண்டை போட்டுக்கோ போடாமல் உட்காந்துக்கோ, அதெல்லாம் ஒரு பிரச்சனை. எல்லா டிரைவர்களும் வந்து சீட்டில் போட்டிருப்பாங்க துண்டு. ஆமாம், இப்போ ஒரு துண்டை எடுத்துட்டு உட்காந்துருக்காருன்னு இது ஒரு விஷயமாக சமூக வலைத்தளங்களில் வைரல் வீடியோவாக பரவுது. அப்புறம் தான் அடுத்த உண்மை வெளியே வருது. ஜெயலலிதா, கலைஞர், ஸ்டாலின் எல்லாருமே துண்டு போடாமல் தான் உட்காந்துருக்காங்க அப்படின்னு. இவர் சாப்பிட்ற மாதிரி ஏஐ வீடியோவை உலகமே நம்புற மாதிரி கொண்டு வந்திருக்காங்க. சாப்பிட்றதெல்லாம் ஒரு தியாகமாங்க. எங்கே இருக்குன்றீங்க, பாகிஸ்தான் வரைக்கும் அதை ஷேர் பண்ணி போட்டுருக்காங்க, போட்டு போகிறாங்க. நீங்கள் ஒரு மனிதன் 3 வேளை சாப்பிட்றான், அலுவலகத்துக்கு போனால் சாப்பாடு கட்டிட்டு போய் சாப்பிட்றான், இதையெல்லாம் வந்து விஜயனுடைய தியாகம் எளிமைக்கெல்லாம் அப்படி கொண்டு போனாங்கன்னா சீரியஸான பிரச்சனையை இவங்க எப்படி பார்ப்பாங்க? அதனால் தமிழ்நாடு வந்து ஒரு என்ன சொல்கிறது, ஒரு சிரமமான ஒரு காலத்தில் அடியெடுத்து வைத்திருக்கிறது. அதனுடைய இந்த துயர சம்பவங்களை தான் இந்த 10 நாட்கள், ஒரு வாரத்தில் வந்து பார்த்துருக்குறோம். இதை வந்து எதிர்க்கட்சிகள் பெரிய இஷ்யூ ஆக்கணும், இதை மக்கள் மத்தியில் கொண்டு போகணும், இதை அரசை நோக்கி ஒரு அழுத்தம் கொடுக்கணும். இவங்களுடைய அந்த ரீல்ஸ் மூலமாக தப்பிச்சுட்டு வராங்க இல்லையா, அதற்கு முதல்ல ஒரு முற்றுப்புள்ளி வைக்கணும். இப்படி பல வகைகள் நம்ம போராண்டா தான்
சமூகத்தையும் காப்பாற்ற முடியும், மக்களையும் காப்பாற்ற முடியும், இந்த ஆட்சியினுடைய அவலங்களையும் நம்ம அதை தட்டி கேட்க முடியும். இவ்வளவு நேரம் பல்வேறு விஷயங்கள் குறித்து உங்கள் கருத்துக்களை பகிர்ந்து கொண்டதுக்கு நன்றி. நன்றி.